டெல்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், இதில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட இருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. 53வது காவேரி மேலாண்மை ஆணைய கூட்டமானது டெல்லியில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆணையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஹல்தர் தான் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். தமிழ்நாட்டிலிருந்து காவேரி செல்லின் தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கர்நாடகா, கேரளா, புதுச்சேரியிலிருந்தும் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் மிக பிரதானமாக காவேரியிலிருந்து இந்த மாதத்திற்கான அல்லது ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய தண்ணீரை திறந்து விடுவது சம்பந்தமான விவாதம் என்பதுதான் பிரதானமாக நடக்க இருக்கிறது. ஏனென்றால் கர்நாடகா சொல்லி வைத்தது போல கடந்த சில மாதங்களாகவே தமிழ்நாட்டிற்கு தேவையான தண்ணீரை கொடுக்காமல் இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அதிகாரிகள் இந்த விவகாரத்தை ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கர்நாடகா மீண்டும் இந்த மேகதாது அணை போன்ற விவகாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் தான் இருக்கிறார்கள். அதை நிச்சயமாக தமிழ்நாடு அரசும் எதிர்க்கும். தற்பொழுது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைநீர் பொழிவு, தண்ணீரை திறந்து விடுவதற்கான வாய்ப்பு போன்ற பல்வேறு விஷயங்களும் இன்றைய தினம் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமார் இந்த மேகதாது அணை விவகாரம் சம்பந்தமாகவும் டெல்லியில் தொடர்ச்சியான ஆலோசனையை நடத்தி வரக்கூடிய சூழலில் இந்த கூட்டம் என்பது அதிமுக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.